பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கிடைக்கும். அதையும் எப்படி தவிர்க்கலாம்? இந்த 1/4 இன்ச்சுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச், இந்த 1/4 இன்ச்சு பிடிச்சப்ப 1/2 இன்ச்சு, அப்ப 1/2 இன்ச்சுக்கு பாருங்க 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட் இந்த சைடு நீங்க இந்த டாட் என்ன அளவு பிடிக்கிறீங்களோ, இந்த சைடு டாட், இப்ப இந்த பிளவுஸ்ல டாட் வந்து எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னா 1 இன்ச்சு தான் இருக்கு. அப்ப நம்ம 1 இன்ச்சு இந்த சைடு பிடிப்போம், 1 இன்ச்சு இப்படி பிடிப்போம். அப்ப 1 இன்ச்சு உள்வாங்கும், துணி உள்வாங்குமா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 1 இன்ச்சை இந்த இடத்துல நீங்க கூட்டிக்கோங்க. சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்ன டாட் பிடிக்கிறீங்களோ அந்த 1 இன்ச்சை இங்க கூட்டிக்கோங்க. இப்ப இங்க 1/2 இன்ச் பிடிச்சீங்கன்னா இங்க 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. இங்க 1/4 இன்ச் பிடிச்சீங்கன்னா இங்க 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு அந்த 1 இன்ச்சுக்கு இங்க ஒரு லைன் டிராப் பண்ணிடலாம். டிராப் பண்ணிட்டு இப்ப இந்த இதுல இருந்து 1 இன்ச், ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த அளவு 1/2 இன்ச் உள்ள போகும், இங்க 1 இன்ச் உள்ள போகும். அதனால இந்த மாதிரி நம்ம பிடிச்சிருக்கோம். இப்ப இதுல இருந்து சைடா ஒரு லைன் டிராப் பண்ணு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு இப்ப கட் பண்ணுங்க. சமமா இந்த மாதிரி போட்டுட்டு